ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த சேனலில் ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ போடுறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட் எல்லாத்துக்குமே. இது ஒரு சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 4 கப் பச்சரிசி எடுத்துக்கிறோம். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். சிலவங்க ரேஷன் பச்சரிசி அந்த அளவுக்கு இதாக இருக்காது சொல்லுவாங்க. ஆனால் நான் ஃபுல்லாகவே ரேஷன் பச்சரிசியில் தான் செய்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதை லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா ரேஷன் அரிசி கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கும். அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமாட்டு நான் வெள்ளை உளுந்து, முழு உளுந்து, உருட்டு உளுந்து சொல்லுவாங்கள்ல, அது 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லை நம்ம வச்சுருக்க கப்புக்கு 1/4 கப் உளுந்து போட்டுக்கணும். அப்புறமா இதை கூட 2-3 தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் போட்டால் ஆப்பம் நல்லா மணமாக இருக்கும். அதை நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். வாங்க இப்போ ஊறிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைப்பேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு ஊறினா போதும். கொஞ்சமாக தானே போட்டிருக்கேன், அதனால் எப்போவுமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைப்பேன். வாங்க இதை ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இதில் அடுத்த பேட்ச் போடும்போது நம்ம கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் போட்டாலே நம்ம ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு சிலருக்கு ஆப்பம் ரப்பர் மாதிரி இழுத்துட்ருக்கும். எனக்குமே முதல்ல அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நானே கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி ஒவ்வொன்றா போட்டு ட்ரை பண்ணி இப்போ ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுத்ததாக ஒரு அரை மூடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமாட்டு இளநீ ஒரு 1/2 கப் இளநீ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு நம்ம வடித்த சாதம் இருக்குல்ல, அது ஒரு கரண்டி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா இதை நல்லா அப்புறம் மிக்ஸி ஜாரில் எக்ஸ்ட்ராவாக மாவு இருக்கும்ல, அது கூட நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இது பேர் கப்பி காய்ச்சி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நல்லா அதை நல்லா லிக்யூட் இதாக லிக்யூட் மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துட்டு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கணும். நான் ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு கை விடாமல் கிண்டணும். கிண்டினாக்கி அது கொஞ்சம் திக்காக கூழ் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூலானதுக்கப்புறமாட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடணும். நல்லா கூலாகணும். ஆறுனதுக்கப்புறமாட்டு நல்லா கை சூடே இருக்கக்கூடாது, சுத்தமாக ஆறுனதுக்கப்புறமாட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் அரிசி மாவு இறுகும். அதனால் கொஞ்சம் கட்டி ஆகிட்டனால நான் விஸ்கை வச்சு கலக்கி எடுத்துக்கிறேன். இதை ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க வைக்கணும். நம்ம இட்லி மாவு எப்படி புளிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சாக்கி பாருங்கள், நம்ம மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். நான் அது கொஞ்சம் தண்ணியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து கரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி அப்புறமா ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம்.
கரண்டி வச்சு எடுத்துறேன். பாருங்கள், நம்மளோட சாஃப்டான அப்பம் ரெடி. இதுக்கு வந்து கடலைக்கறி இல்லை தேங்காய் பால் எதனாலும் வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் வந்து கடலைக்கறி வச்சா பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.